சார் நிஜாமுதீன் சார் சார் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அல்லது இல்ல அப்படிங்கறதை அடையாளம் காட்டக்கூடிய வகையில் ஏதோ ஒரு விஷயம் ஏடிஎம்கேக்குள்ள தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது சார். இதுக்கு பெரிய அளவில் யாரும் ரியாக்ட் பண்ணல. செங்கோட்டையினுடைய அந்த கருத்தை எல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு பொன்னையன் பேசியது, இன்னைக்கு திரு உதயகுமார் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள், திரு செங்கோட்டையன் ரொம்ப நாகரிகமாக அவர் எதையுமே சொல்லல சார். இப்படி பண்பட்டு ஒருத்தர் பேச முடியுமா அப்படிங்கறதே பெரிய சந்தேகத்துக்குரிய ஒன்றுதான். அவ்வளவு பெருந்தன்மையாக இருந்தது அவருடைய எம்ஜிஆர் விழா தொடர்பான அந்த உரை கூட. ஆனாலும் இது பெரும் பேசுபொருளாகுவது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்யக்கூடிய வேலையா இல்ல நிஜமாலுமே இது பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை தானா? இது சார் இது எப்படி சார் ஊடகங்கள் செய்யக்கூடிய வேலையாக எடுத்துக்கொள்ள முடியும்? சரி, தமிழ்நாட்டுடைய பிரதான கட்சி அதிமுக ஒன்று. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆண்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர், முதல் செல்வி ஜெயலலிதா அவர்கள், இப்படி எடப்பாடி அவர்கள் ஆண்ட கட்சி. ஒரு பிரதான கட்சியுடைய ஒவ்வொரு சம்பவமும் வெளிப்படையானதுதான். இந்த சம்பவத்தை ஊடகங்கள் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த ஊடகங்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும். ஏன்னா பிரதான கட்சி இன்னைக்கு சட்டமன்றத்தில் லேசான கட்சியும் அல்ல, அவருக்கு பிரதான எதிர்கட்சி. கல்கி பிரியன் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார், கடந்த காலத்தில் துரோகம் செய்தவர்களை மீண்டும் கட்சியில் இருந்த வரலாறு இருக்கிறது என்று சொன்னார். அதே வரலாறு தான் இன்னும் மீண்டும் இருக்கிறது. நான் எடப்பாடி நல்லவர்னு சொல்ல நான் வாதிட வரல, சரி, ஓபிஎஸ் கெட்டவர் சொல்லி வாதிடவும் நான் வரவில்லை. சரி, சசிகலா அவர்களை 2 பேருமே புறக்கணித்து விரட்ட அடித்தார்கள் வரல. சரி, ஆனால் ஜெயலலிதா அவர்கள் 96 தேர்தலில் எத்தனை சீட்டு சட்டமன்றத்தை ஜெயித்தார் என்பதும், ஒண்ணுமே இல்லாத எடப்பாடி எத்தனை சீட்டு ஜெயித்தார் என்பதும் ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய பொருள். சரி, நிச்சயமாக அமமுகவை வைத்திருந்தால் கூடவா சீட்டு வரும் என்பது வேறு கருத்து. ஆனால் அதற்காக மிக மோசமான நிலைக்கு சென்று விடவில்லை என்று சொன்னால் எடப்பாடிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பொதுமுகம் கிடையாது. சரி, ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ மிகப்பெரிய முகங்கள் கிடையாது. ஆனால் அந்த நிலையில் கூட இருக்கிற கட்சி தலைவர்களை வைத்துக் கொண்டு ஒரு வெற்றி கொடுத்து விட்டார். அப்ப நிலையை ஒத்துக்கொண்டு கட்சியை ஒத்துமாக்குவதற்கான நிலைக்கு எல்லோரும் இறங்கி வர வேண்டும் என்பதும், மீண்டும் வழக்கு என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு சிலரால் ரெட்டலை சின்னம் முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணன் பேசினாலும் சரி, நம்ம இவர் விஜயகுமார் பேசினாலும் சரி, அந்த வார்த்தைகளை நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்பது தமிழ்நாடு கடந்து எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒற்றுமை என்று வரும்போது என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கிட்டத்தட்ட எத்தனை கூட்டணி சேர்ந்து 7 சீட்டு வந்திருக்கிறார். ஒண்ணுவா போகல. அப்ப ஜெயலலிதாவோட சேர்ந்த தலைவர் சொல்லிவிட முடியுமா? முடியாது. அந்த பேர் அந்த சின்னத்துக்கான மதிப்பது. எம்ஜிஆர் வைத்திருப்போன சின்னத்துக்கான அந்த கட்சிக்கான பெயர் தான் அந்த நிலைக்கு தக்க வைத்திருக்கிறது. ஆகவே எந்த பின்புலம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில இந்த நிலை சின்னம் முடக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஓநாய்கள் வந்துவிடும் என்பதற்காகத்தான் நான் எச்சரிக்கிறேன்.